வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. செந்தில் பணத்தை வேலைக்கு கொடுத்துட்டு இப்ப தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. கதிர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்க செந்தில் மீனாவை பார்க்க வந்தவர் பேசாம நான் எங்கேயாவது ஓடி போயிரட்டுமான்னு கேட்குறாரு. எங்க ஓடுவீங்க? தாராளமா ஓடுங்க. ஆனா ஓடி போறவரு அப்படியே போயிடுங்க, திரும்ப வராதீங்க. அரசி பிரச்சனை, பண பிரச்சனை, அதோட நீங்க ஓடி போன பிரச்சனை, இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்களே சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அப்படின்னு செந்தில் கூப்பிட, பேசாதீங்க, புதுசா ஏதாவது பிரச்சனையை கிளப்பி இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு மீனா மறுபடியும் ஆபீஸ்க்குள்ள திரும்ப, மீனா ஏய் அப்படின்னு கூப்பிட்டு ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாரு செந்தில். அரசி வேல்ஸ் குடும்பத்து வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு எதிர் வீட்டையே பார்த்துட்டு இருக்க பாட்டி மெதுவா அங்க வர்றாங்க. அவங்களும் எதிர் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன் கண்ணுன்னு கூப்பிட திடுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அரசி. வீட்டு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பாட்டி கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க அரசி. எல்லாரையும் பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கா அப்படின்னு பாட்டி கேட்க எதிர் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு தலையாட்டுறாங்க அரசி. உன் அண்ணனுங்க யாரும் உங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க இல்லைன்னு தலையாட்டுறாங்க அரசி. அவன்களும் உன் வீட்டுல இருக்கானுங்களே இந்த மாமனுங்க போலதான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமா. கோமதிக்கு என்ன நடந்துச்சு, ராஜுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுமா. சரி விடு, கவலைப்படாத, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடுச்சு, இனிமே பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாட்டி அரிசியை சமாதானம் பண்ணிட்டு இருக்க கோமதி பக்கெட்ல தண்ணியோட வெளியே வர்றாங்க. கோமதி இவங்கள கவனிக்காம பக்கெட்டை வச்சுட்டு வாசல பெருக்க ஆரம்பிக்க மெதுவா அம்மாங்கிறாங்க அரசி. ஏங்கன்னு உங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கா உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்க அரசி ஆமான்னு தலையாட்டுறாங்க. உனக்கு பேசணும் போல இருந்தா போய் பேசு அப்படின்னு பாட்டி சொல்ல, இல்ல அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஐயோ இப்படி நினைச்சுதான் கோமதி என்கிட்ட பல நாள் பேசாம இருந்தா. ஆனா அவளை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் என் மக என்கிட்ட வந்து பேச மாட்டாளா, அம்மான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க மாட்டாளான்னு எனக்கு அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும் தெரியுமா. கோமதியும் அதையே தாமா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. நீ போய் பேசு, நீ போய் பேசுனா கண்டிப்பா பேசுவா. போ, நான் தான் சொல்றேன்ல, போ போ அப்படின்னு பாட்டி தள்ளி விடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. கோமதி வாசல்ல தண்ணி எரிச்சுக்கிட்டு இருக்க மெதுவா போய் நிக்கிற அரசி அவங்க நிமிந்து பார்த்ததும் அம்மான்னு கூப்பிடுறாங்க. கோமதி முகத்துல பயங்கர கோபம். மறுபடியும் அம்மான்னு கூப்பிடுற அரசி கோமதி முகத்தை திருப்பிக்கவும் பாட்டிய பாக்குறாங்க. அம்மா என்கிட்ட பேசுமா அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் யார் நீ, உன்கிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு கோமதி கத்த அம்மான்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க அரசி. மரியாதையா சொல்றேன் போயிட்டு இங்க இருந்து அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா சாரிமாங்கிறாங்க அரசி. கையில இருந்த மக்க தொப்புன்னு கீழே போட்டுட்டு பக்கெட்டு தண்ணி எடுத்து அப்படியே அரசி மேல ஊத்துறாங்க கோமதி. அரசி அதிர்ந்து போய் நிக்க, ஏய் அப்படின்னு பாட்டியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஐயோ கோமதி அப்படின்னு பாட்டி அங்க வர கையில இருக்க பக்கெட்டை தெருவுலயே வீசிட்டு உள்ளர போயிடுறாங்க கோமதி. ஏய் ஏய் கோமதி இங்க வாடி, நான் உங்க அம்மா கூப்பிட. திரும்பி வர்ற கோமதி, இங்க பாருமா தேவையில்லாம தலையிடாத அப்படின்னு மிரட்டிட்டு அம்மா பக்கம் திரும்புறவங்க இன்னொரு தடவை சாரி கீரனிட்டு வந்து நின்ன விளக்கமாறு பிஞ்சு போயிடும் அப்படின்னு கோமதி சொல்ல அரசி அழுதுகிட்டு நிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பெத்த பொண்ணுமா அரசி அப்படின்னு பாட்டி சொல்ல, மா தேவையில்லாம தலையிடாதன்னு சொல்லிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு கோமதி உள்ளர போக ஆரம்பிக்க, ஏய் என்னடி அப்படின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு நிக்கிறாங்க. மறுபடியும் ஏய் கோமதி கோமதின்னு கூப்பிட அவங்க கண்டுக்காம உள்ளர போயிடுறாங்க. ஐயோ அழாதம்மா அழாத அழாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசி மேல இருக்க ஈரத்தை தன்னோட புடவை முந்தானையால தொடச்சு விடுறாங்க. அம்மாச்சி, அம்மா ரொம்ப பாவம், நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இந்த ஜென்மத்துல அம்மா என் கூட பேசவே மாட்டாங்க அப்படின்னு அரசி அழ. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா அழாத, நானும் ஒரு அம்மா தானே, இங்க பாரு இன்னைக்கு உங்க அம்மா இருக்கிற இடத்துல நானும் ஒரு நாள் இருந்திருக்கேன். பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் பெத்தவங்களால பிள்ளைங்க மேல கோபமா இருக்க முடியாதுமா. இந்த பாரு என்னைக்காவது ஒரு நாள் கோபம் எல்லாம் கரைஞ்சி அவ உங்ககிட்ட வந்து பேசுவா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, சொன்னா கேளு. அம்மாச்சி சொல்றேன்ல வா. நான் தான் தேவையில்லாம உங்க அம்மா உங்ககிட்ட பேசுவான்னு சொல்லி உன்னை உசுப்பேத்தி விட்டுட்டேன், வா சொன்னா கேளு அப்படின்னு பாட்டி அரசிய மறுபடியும் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. கதிர் பணத்துக்காக எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட டேய் என்னடா வாயே திறக்க மாட்டேங்கிறேன்னு அவர் கேட்க,
டேய் என்கிட்ட 10 லட்சம் கேட்ட பாத்தியா, அதுதான் வாய் அடைச்சு போயிட்டேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, டேய் கிண்டல் பண்ணாதடா, உன்னால ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதான்னு கதிர் கேக்குறாரு. டேய் 10 ரூபாய்க்கு வழி இல்லாம இருக்கேன், 10 லட்சம் ரூபாய் வேணுமா, அடப்போடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கையில காப்பிக்க போட அங்கிருந்து போயிட, டேய் 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு தலையில கைய வச்சுட்டு நிக்கிறாரு கதிர். என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டே அவரு இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க, கதிர் பேசாம நீயும் உன் அண்ணனும் உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்க, டேய் கொன்றுவாருடா நீ வேற அப்படின்னு கதிர் சொல்ல, வேற என்னடா 10 லட்சம்ங்கிறாரு அவரு. டேய் 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 எங்கேயாவது புரட்ட முடியுமான்னு கதிர் கேட்க, வாய்ப்பே இல்லடா ஆளை விடுன்னு அந்த ஃப்ரெண்டும் ஓடி போயிடுறாரு. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கதிர் கேட்க, நானே ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு போகணும், பஸ்ஸுக்கே காசு இல்ல, நானே யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம இருக்கேன், எங்கிட்ட போய் 10 லட்சம் ரூபாய் கேக்குற போடா அப்படின்னு முகத்துக்கு நேரா கையை நீட்டி திட்டிட்டு அந்த ஃப்ரெண்டும் போயிடுறாரு. டேய்னு அதிர்ந்து போய் நிக்கிறாரு கதிர். பாண்டியன் வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்க கோமதியும் ராஜியும் அவர் பக்கத்துல நிக்கிறாங்க. ஏண்டி செந்தில் எதுவும் ஃபோன் பண்ணானான்னு கேட்க, இல்லைங்கிறாங்க கோமதி. ஏண்டி மணி 4 ஆயிடுச்சு, அக்காவும் மாமாவும் இப்ப வந்துருவாங்க, என்ன அடி இவன் இப்படிதான் என்ன சொன்னாலும் பொறுப்பு இல்லாம இருப்பானா அப்படின்னு பாண்டியன் புலம்பிட்டு இருக்க, வந்துருவாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, வெளியே சத்தம் கேக்குது, வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பாண்டியன் எழுந்து நிக்கிறாரு. உள்ளர அவங்க மாமாவும் அக்காவும் வர, வாங்க மாமா வாங்க அக்கா வாங்க உட்காருங்கன்னு பாண்டியன் அவங்கள உட்கார சொல்றாரு. நான் ஒண்ணு இங்க உட்கார்ந்து உறவாடுறதுக்கு வரல, எங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு உமையால் சொல்ல, பணத்தை கொடுத்துடுறேன்க்கா வாங்க முதல்ல வந்து உட்காருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இங்க பாரு இந்த அக்கா நொக்காலாம் வேண்டாம் அப்படின்னு உமையால் சொல்ல, ஏய் சீக்கிரமா பணம் எங்கன்னு கேளுடி, கிளம்பலாங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு. கோவப்படாதீங்க, பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் செந்தில் பேங்க்குக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவாங்கக்கா வந்து உட்காருங்க, வாங்க மாமா உட்காருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க வீட்டுக்காரர் உமையால பார்க்க, உட்காருங்கக்கான்னு பாண்டியன் சொல்ல, 2 பேரும் சோஃபா கிட்ட வந்து நிக்கிறாங்க. அட உட்காருங்கன்னு பாண்டியன் சொல்ல 2 பேரும் உட்காருறாங்க. கிச்சனுக்கு போன கோமதி செந்திலுக்கு ஃபோன் பண்ண, அவரு அம்மாங்கிறாரு, எங்கடா இருக்கன்னு கேட்க, பக்கத்துல தாம்மா இருக்கேங்கிறாரு அவரு. டேய் பணத்தை எடுத்துட்டியான்னு கேட்க, அம்மா அது வந்துன்னு செந்தில் தயங்கிக்கிட்டு இருக்க. டேய் டேய் உங்க அப்பாவோட அக்கா வந்துட்டாங்கடா, வெயிட் பண்ண வச்சிடாத, அதுக்கும் ஏதாவது கோவிச்சுக்குவாங்கடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடாங்கிறாங்க கோமதி. அவங்க போனை கட் பண்ணிட, அம்மா அம்மா அப்படின்னு செந்தில் கூப்பிட்டு இருக்க, அட கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனை வைக்கிறாங்க கோமதி. கதிரும் செந்தில் கூட தான் நிக்கிறாரு. அத்தை வந்துட்டாங்களான்னு தம்பிக்கிட்ட சொல்ல, சாரிண்ணே நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு கதிர் சொல்ல, டேய் நான் பண்ண தப்புக்கு நீ ஏண்டா சாரி கேட்குற அப்படின்னு செந்தில் சொல்ல, அண்ணே இப்போ என்னண்ணே பண்ணுறது, பேசாம நானே பணத்தை எடுத்தேன்னு சொல்லிடவா அப்படின்னு கதிர் கேட்க, டேய் 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 எனக்காக நீ நிறைய இடத்துல பழி ஏத்துட்டு இருக்க, போதும் இந்த விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற செந்தில் மீனாவுக்கு கால் பண்றாரு. மீனான்னு கூப்பிட, சொல்லுங்கங்கிறாங்க. அது அத்தை வந்துட்டாங்களான்னு சொல்ல, என்ன பண்ண போறீங்கன்னு மீனா கேட்க, எல்லார்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு மீனா கேட்க, தெரியலங்கிறாரு. சொல்லுங்க மாமாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை மாமா முன்னாடி அப்பா அசிங்கப்படாமையாவது இருப்பாருல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, பொண்ணு ஓடி போயிட்டா இப்ப பையன் பணத்தை திருடிட்டான்னு சொல்லுவாங்க, பையனையும் ஒழுங்கா வளர்க்க தெரியலையான்னு மாமாவை கேவலமா பேசுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நாம கொடுக்காம ஏமாத்துறோம்னு சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லாருமா சேர்ந்து டிராமா போடுறோன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா வேற என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடி, புரியல, தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு புரியல, என்னால அப்பா அவமானப்படக்கூடாது, அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன், நான் வைக்கிறேங்கிற செந்தில். ஆனா மீனா ஒரு விஷயம், நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் பண்ணினதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. போலாண்டான்னு கதிர்கிட்ட சொல்ல, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாமான்னு அவர் கேக்குறாரு. இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது, வா போலாம் அப்படின்னு செந்தில் வண்டியை எடுக்க கதிர் பின்னாடி உட்கார்றாரு. இங்க வீட்டுல பாண்டியன் உமையாள் அவங்க வீட்டுக்காரர் 3 பேரும் இறுக்கமா உட்கார்ந்துருக்க கோமதி நின்னுட்டு இருக்காங்க.
ராஜு ஒரு பிளேட்ல டம்ளரோட வந்து இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்கன்னு உமையாள் கிட்ட நீட்டுறாங்க. அவங்கள முறைச்சு பாக்குற உமையாள், ஏமா நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேனா இப்போ அப்படின்னு கேட்க, அண்ணி ஒரு காஃபி குடிக்கிறதுல இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு கோமதி கேட்க, நாங்க இங்க வந்தது பணம் வாங்குறதுக்கு, அதை கொடுத்தீங்கன்னா நாங்க போய்கிட்டே இருக்க போறோம் அப்படின்னு உமையாள் சொல்ல, அக்கா கண்டிப்பா கொடுத்துருவேன்க்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி எப்ப கொடுப்ப அப்படின்னு உமையாள் கேட்க, செந்தில் வந்துடுவான், வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு கோமதி சொல்ல, பணத்தோட தான் வர்றான்ல, இல்ல மறுபடியும் எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு உமையாள் கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அண்ணி அப்படின்னு கோமதி சொல்ல, அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசி பழகுறீங்க, உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாதுக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படிங்கிறாங்க கோமதி. நடந்த சம்பவத்துக்கு நாங்க வேணும்னா முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறோம், இனிமேலும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இருக்க உறவு தொடரணும் தான்க்கா நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பட்டுன்னு கையெடுத்து கும்பிடுற உமையாள், ஐயா சாமி உங்க உறவே எனக்கு தேவையில்லை, இனிமே உங்க யார் முகத்திலையும் முழிக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உமையாள் சொல்லிட்டு இருக்க, பாண்டியனும் கோமதியும் ராஜியும் கொஞ்சம் சங்கடமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்காரர் கை வாட்ச திருப்பி பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்து உச்சி கொட்டுறாரு. ஏய் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, பாண்டியனும் சங்கடமா நிமிந்து பாக்குறாரு. அப்போ வெளியில வண்டி சத்தம் கேட்க, செந்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, உமையாள் வீட்டுக்காரரும் வெளியே பாக்குறாரு. வெளியே வந்து வண்டியை நிறுத்துற செந்தில் இறங்கி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கதிரும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு, சரி வாண்ணே உள்ளர போலான்னு சொல்ல ரெண்டு பேரும் உள்ளர வர்றாங்க. பாண்டியன் ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு செந்திலோட கையை பார்க்க வெறுங்கையா இருக்கு, அதுவும் இல்லாம அவரு ஒரே பதட்டத்துல கையை ஒன்னோட ஒன்னா பிசைஞ்சிட்டு இருக்காரு. என்னடாங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துக்கிட்டு இருக்க, கோமதியும் பார்க்க பதட்டமா அவரோட கையை மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவரோட கையை உமையாள் அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேருமே பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க, அத்தை வாங்க அத்தை வாங்க மாமாங்கிறாரு கதிர். உறவு சொல்லி கூப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா, எங்களால சகிக்க முடியலங்கிறாங்க உமையாள். அக்கா எதுக்குக்கா சின்ன பசங்க கிட்ட எல்லாம் போய் கோவத்தை காட்டுறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க பொறுமையா பேசணும்னு தான் நினைக்கிறோம், இந்த பாருங்க எங்க கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்காதீங்க, சட்டப்பட்டுன்னு முடிவெடுங்கிறாரு உமையாள் வீட்டுக்காரரு. டேய் செந்திலு பணத்தை எடுத்து கொடுறான்னு பாண்டியன் சொல்ல, என்னவோ அப்பதான் புதுசா கேக்குற மாதிரி ரியாக்ஷனை காட்டுறாரு செந்தில். அவரு ஒன்னும் சொல்லாம அமைதியா நிக்கிறத பாக்குற பாண்டியன் முகத்தையும் அவரோட கையையும் மாறி மாறி பார்க்க, எல்லாரும் என்ன நடக்குது என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எழுந்திருக்கிற பாண்டியன், இலை என்னடா பணத்தை எங்கடா அப்படின்னு சட்டையை இழுத்து விட்டுட்டு கேட்க, அப்பா அப்பா அப்படின்னு பேச பழகிக்கிட்டு இருக்காரு செந்தில். பைக்ல எதை வச்சுட்டு வந்திருக்கியா, இலை இது ஒண்ணு 5000 10,000 கிடையாதுடா, 10 லட்சம் ரூபாடாங்கிறாரு பாண்டியன். அப்பா 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 அது அப்படின்னு செந்தில் தடுமாறிக்கிட்டு இருக்க, இலை அப்படின்னு பாண்டியனும், டேய் டேய் அப்படின்னு கோமதியை பதட்டமா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. டேய் என்னடா சொல்ல வர்ற, என்னடா அப்படின்னு பாண்டியனும், டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கோமதியும் கேக்குறாங்க. அப்பா அது வந்து அப்படின்னு செந்தில் அப்படியே நின்று இருக்க, உமையாளும் எழுந்து நின்று, என்னப்பா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை பணம் அப்படின்னு கதிர் ஏதோ சொல்ல வர. டேய் இருடான்னு கதிரோட கையை பிடிச்சி தடுக்கிற செந்தில பார்த்து, டேய் என்னடா மாத்தி மாத்தி ஏதோ சொல்ல வர்றீங்க, சொல்லி தொலைங்கடா, என்னடா விஷயம் சொல்லுங்கடான்னு கத்துறாரு பாண்டியன். ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு நிக்க, டேய் பணம் எங்கடான்னு கோமதியும் கேக்குறாங்க. பணம் இல்லம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. கடுப்பாகிற உமையாள் வீட்டுக்காரர் முன்னாடி வந்து, என்ன பணம் இல்லையா, பணம் இல்லாம தான் வெறுங்கையில முழம்போட எங்களை வர சொல்லியிருக்கீங்களா, மொத்த குடும்பமா சேர்ந்து அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அவர் கத்த, மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா அப்படிங்கிற பாண்டியன், எலை பணம் இல்லைங்கிற, எனக்கு ஒன்றும் புரியலடா, என்ன ஆச்சு, ஏண்டா ஒருவேளை பேங்க்ல இருந்து பணம் கொடுக்கலையா, அதுக்காக தானேடா நான் சீக்கிரம் கிளம்பி போக சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, கண்கள்ல கண்ணீரோட, அப்பா பேங்க்ல எல்லாம் பணம் இருக்குப்பா, ஆனா அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, ஆனா என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, அடுத்த அதிர்ச்சிக்கு போகுது எல்லாரோட முகமும். என்ன நாடகம்னு தெரியலன்னு உமையாள் முகத்தை திருப்பிக்க, ஏய் என்னடி சொல்றான், என்னடி ஆச்சு, என்னடா என்ன அப்படின்னு பாண்டியன் பதற, என்னடா சொல்ற, ஏதாவது புரியும்படியா சொல்லுடா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. அங்க நிக்கிற ராஜி, கதிர் நீயாவது என்னாச்சுன்னு சொல்லேங்கிறாங்க. டென்ஷன் ஆகுற உமையாள், இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரண
எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்க, என்ன நீங்க அப்படின்னு கோமதியும், அக்கா கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தா என்னக்கா, உன் பணத்தை தூக்கிட்டு யாரும் எங்கேயும் ஓடி போறோமா, அவன் என்னமோ சொல்றான் சொல்ல வர்றான், என்ன சொல்றான்னு கேட்க விடாம வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லண்டா பேசிட்டு இருப்பாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சீன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க அவங்க அக்கா. டேய் என்னடா நடந்துச்சு சொல்லுடா, டேய் பணம் எங்கடா அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க மீனா உள்ளர வர்றாங்க. அப்பா அப்படின்னு செந்தில் தடுமாறிட்டு இருக்க, பணம் என்கிட்ட இருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்ல செந்திலும் ஒரு கதிரும் பயங்கர அதிர்ச்சியோட மீனாவை பாக்குறாங்க. என்ன சொல்றா இவன், பாண்டியன் கோமதி எல்லாரும் அவங்களையே பாத்துட்டு இருக்காங்க. மீனா செந்தில நிதானமா முறைச்சுக்கிட்டே அங்க வர்றாங்க. மாமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சொல்றாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் மாறி மாறி பாத்துட்டு இருக்க. ஏண்டி இவன் தானே பேங்க்கு போனா, உங்ககிட்ட எப்படி பணம் வந்துச்சுன்னு கோமதி கேக்குறாங்க. இப்படி பார்வை அப்படி பார்வை பாக்குறமேனா, அத்தை இவர் பேங்க்குக்கு போகல அத்தை, என்னோட ஆபீஸ் விஷயமா நான் கொஞ்சம் பேங்க்குக்கு போக வேண்டி இருந்தது, அப்ப நானே பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்னு இவர்கிட்ட சொன்னேன், இவர் சொல்லலையா அப்படின்னு மீனா கேட்க செந்தில் திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. அப்படின்னு கோமதி தலையாட்ட, இவன் எங்கப்பா சொன்னா, பணம் எங்கடான்னு கேக்குறேன், திக்கி திணறி உளறிக்கிட்டுல இருந்தான், அதுலயும் என்கிட்ட மன்னிப்பு வேற கேக்குறான், நான் வேற ஏதோ பணத்தை தொலைச்சிட்டான்னு நினைச்சேன் அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சு சொல்ல, இல்ல அவங்க பேங்க்குக்கு போகாம என்ன அனுப்பி வச்சாகல்ல அதுக்காக மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல சின்னதா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு பாண்டியன். மீனா பேக்ல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்து, மாமா இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு நீட்ட செந்தில் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா இலே, உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா அதை இன்னொரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருப்பியா நீ அப்படின்னு பாண்டியன் செந்தில திட்டிட்டு இருக்க. மாமா வாங்கிக்கோங்க, இந்தாங்கன்னு நீட்டுறாங்க மீனா. அத கையில வாங்குற பாண்டியன் அப்படியே உமையாள் பக்கம் திரும்பி, அக்கா இந்தாங்க உனக்கு சேர வேண்டிய பணம், சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்கிறாரு பாண்டியன். கையில வாங்கிக்கிற உமையால் பேங்க்ல இருந்து தானே வந்திருக்குது, சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் கையில குடுக்கறாங்க. அவர் அதை கையில வாங்கிட்டு நிக்க, அக்கா நடந்து போன விஷயங்கள் எல்லாம் நானே எதிர்பார்க்கல, உங்களை அவமானப்படுத்தணும்லாம் நாங்க என்னைக்குமே நினைச்சதே இல்ல மாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க பட்ட அவமானத்தை மாத்த முடியாது, தெரியாம நடந்த தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதானே நடந்தது அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க. அண்ணின்னு தயக்கமா கூப்பிடுறாங்க கோமதி. மேல ஒருத்தன் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான், இங்க பாருங்க நீங்க செஞ்ச காரியத்துக்கான கூலிய அவன் கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு உமையால் சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாரு பாண்டியன். கோமதியும் இன்னும் இவங்க சாபம் கொடுத்துட்டே இருக்காங்களேன்னு ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்கன்னு உமையால் நடக்க ஆரம்பிக்க அவங்க வீட்டுக்காரர் நடக்கிறாரு. அக்கா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அவங்க திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, அதுதான் அவங்க கேட்ட காசை கொடுத்துட்டோம்ல, அப்புறம் ஏன் சாபம் விடுற மாதிரி பேசிட்டு போறாங்க அப்படின்னு ராஜு கேட்க, விடுப்பா அவங்க ஏதோ மன வருத்தத்துல பேசிட்டு போறாங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம்ப்பா, நம்ம நிலைமை என்ன ஏதுன்னு ஆண்டவனுக்கு தெரியாதா அப்படிங்கிற பாண்டியன் செந்தில பார்த்து, ஏண்டா செந்தில் காலையில இருந்து பேங்க் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில மீனாவை இழுத்து விட்டுருக்க, உன்னை எல்லாம்டா அப்படிங்கிற பாண்டியன் செந்தில் மரம் மாறி நிக்க, ஏய் நான் பேசுறது ஏதாவது காதுல விழுதா இல்லையாடா, சுத்தம்டா, உன்னை எல்லாம் நம்பி இந்த புள்ளை எப்படி வாக்கப்பட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் மெதுவா கண்ணை திருப்பி மீனாவை பார்க்க, மீனா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. இலே கடைக்கு வர்ற மாதிரி ஏதாவது உத்தேசம் இருக்கா இல்ல வீட்லயே இருக்க போறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போலாமாங்கிறாங்க கோமதி. அடி ஏண்டி நீ வேற, நினைச்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், இலே வாடா தள்ளுடா அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்லிட்டு கதிரை கொஞ்சம் நகர சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு பாண்டியன். செந்தில் ரொம்பவே தயக்கமா மீனாவை பார்க்க, மீனா முறைப்பா அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.